சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் பல்வேறு நிதியுதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று தற்போது இந்த நிதியுதவியை வழங்கி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 9 திருக்கோயில்களில் 35 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 14 புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 9 திருக்கோயில்களில் 20 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 13 திட்டப்பணிகளை திறந்தும் வைத்திருக்கிறார். குறிப்பாக கரூர் மாவட்டம் ஐயர்மலை அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயிலில் 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்பிவட ஊர்தியினை பக்தர்களுடைய பயன்பாட்டிற்காக தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அதனை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சார்நிலை பணியில் செயல் அலுவலர் நிலை 1 பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் சார்பில் 50 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை 941 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதற்கட்டமாக 10 பேருக்கு தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். அதோடு மட்டுமில்லாமல் வீட்டு வசதித்துறை சார்பில் பல்வேறு கட்டடப் பணிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.